மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டிய என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகள், என் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போக விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் இம்மட்டுமாய் இந்த ஊழியத்தை நீர் தாங்கி நடத்தி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் என் ஆண்டவர் தாங்கி நடத்துகிறீர், எப்பொழுதும் கூட இருக்கிறீர், ஒன்றுக்கும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிறீர். ஆக இன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை உடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வைக்கிறேன். இந்த செய்தியும் இந்த அருமையானவருடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள செய்தியாக, தேசத்திற்கு ஒரு நன்மை பயக்கிற செய்தியாக மாற என் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன். சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நேர் மகிமைப்படும். இந்த ப்ரோக்ராமிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு முறை கூட உம்முடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் அங்கீகரியும். வியாதி விக்கனங்களுக்கு விலக்கும். குடும்பங்களை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கொடுக்க போகிற இந்த சின்ன செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அருமையானவர்களே, நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி எனவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த தேசத்தில் அருமையானவர்களே, அமைதலான ஜீவிதம் நாம் செய்வதற்கு இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, இந்த தேசத்திலே ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபித்தாக வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இங்கே அப்போஸ்தலன் அருமையானவர்களே, நாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, எப்படி கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அப்படின்னு அந்த காரியத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். நாம் கலகமில்லாமல் அமைதலான வாழ்க்கை செய்ய வேண்டுமே, ஆனால் நம்மை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை ஒரு அமைதலான நிலையிலே தேசம் இருந்து கொண்டிருக்கிறதா அருமையானவர்களே? நான் கூறுவேன், இல்லை. பெரிய குழப்பம் கொந்தளிப்பு அப்படி இல்லாதிருந்தாலும் தேசத்திலே ஒரு அமைதலான நிலை இருப்பதாக தோன்றவில்லை. எந்த காரியத்தை எடுத்துகிட்டு இருந்தாலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பிரச்சனைகளும் அப்படியே தான். ஒரு அமைதல் இல்லாத அந்த சூழ்நிலையிலே தான் இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக நாம் அமைதலான ஜீவிதம் செய்யும்படிக்கு இந்த தேசம் ஒரு அமைதலான சூழ்நிலையிலே வருவதற்காக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்தாக வேண்டும். இந்த தேசத்தின் அமைதியை கெடுப்பதற்கு பல காரியங்கள் ஆனாலும், இந்த பல காரியங்கள் இருந்தாலும், இந்த பல காரியங்களிலும் மிக அதிகமாக இந்த தேசத்தின் அமைதியை, இந்த தேசத்தின் கலகமில்லாத அந்த நிலையை அருமையானவர்களே கெடுத்து கொண்டிருக்கிறதற்கு ஒரு காரியம் மிக முக்கியமாக எனக்கு படுகிறது. ஆக அந்த காரியத்தை பற்றி
வேதத்தின் வசனங்களின் ஆதாரத்தோடு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு தந்து, இந்த சூழ்நிலையிலே தேசம் கலகமில்லாமல் அமைதலாய் ஜீவிக்க தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் நான் வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா, இந்த நாட்களில் தேசத்தின் அமைதி, அந்த கலகமில்லாத நிலை அருமையானவர்களே தொடருவதற்கு இடைஞ்சலாக இருக்கிற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று மது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ, எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் ஒரு குழப்பம் உருவாகுறதுக்கு, இல்லது ஒரு கலகம் உருவாகுறதுக்கு, இல்லது அமைதல் கெட்டு போவதற்கு அடிப்படை மதுபானமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. இந்த நாளிலே இந்த காரியம் என்னை மிக அதிகமாக பாரப்படுத்தின காரணத்தினாலே இந்த காரியத்தை பற்றி நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாசிப்பு அருமையானவர்களே, இந்த மதுபானத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். பார்த்தீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மதுபானம் மனிதனை எங்கே கொண்டு போய் விடுகிறது? அருமையாக இந்த காரியத்தை ஞானி இந்த இடத்துல கிளீனா அப்படியே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரம்! மதுபானத்துக்கு அடிமையானவர்களுடைய நிலைமை எவ்வளவு பயங்கர அருமையானவர்களே. என்ன காரியங்களெல்லாம், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அப்படின்னா டோட்டல் அவுட்டு, எல்லா நிலையிலையும் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் அப்படியே வீழ்ந்து போவார்கள். அவர் புள்ளியோரம் கூறுகிறது, நம்முடைய தமிழ்நாட்டில் 42% ஆண்கள் குடிக்கிறார்கள். எப்படி 42%னா 50%க்கு இன்னும் 8% தான் குறைவு. அப்படின்னா ஆண்களில் 42% குடிக்கிறார்கள். இது ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு பத்திரிகையிலே பார்த்த புள்ளிவிவரம். அதுக்கு இப்போ அந்த புள்ளிவிவரம் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது இங்கே ஆண்கள் மாத்திரமா குடிக்கிறாங்க, பெண்களும் குடிக்கிற பரிதாபம் இந்த தேசத்திற்குள்ளே. மாத்திரம் இல்லை, மாணவனும் குடிக்கிறான், ஆசிரியனும் குடிக்கிறான். இதில் வேடிக்கை என்னன்னா, வேடிக்கையில் வெசனம். ஆசிரியனும் மாணவனும் ஒரே பாரிலே அமர்ந்திருந்து குடிக்கிறார்கள். இந்த அநியாயத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியாதுமையானவர்களே? ஆசிரியனும் மாணவனும் ஒரே பாரில் உட்கார்ந்து குடிக்கிறார்கள்.
ஆணும் குடிக்குது, பெண்ணும் குடிக்குது. ஹல்லேலூயா. சென்ற நாட்களிலே மதுபான பிரியர்களை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை. ஒருத்தன் மதுபானத்துக்கு அடிமையானான்னா இல்லது ரெகுலராக குடிக்கிறான் உள்ளதை சமுதாயம் அறிஞ்சாச்சுன்னு சொன்னால் அவனை குடிகாரன்ட்டு முத்திரை அப்படி குத்தி அவனை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அரசு அப்படியே மதுக்கடைகளை திறந்து வைத்து அனைவரும் குடிக்கலாம் என்கின்ற நிலையை இந்த நாட்டிலே உருவாக்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளில் குடிக்கிறவனை சமுதாயம் குடிகாரன்னு ஒதுக்கி வச்சு இன்னைக்கு அரசு சொல்லு எல்லாரும் குடிங்கன்னு யாரும் ஒதுக்கி வைக்க முடியும்? இதன் விளைவு என்ன அருமையானவர்களே? வீட்டுக்குள்ள அமைதி இல்லை, வெளியில வீதியில் இறங்கியாச்சுன்னு சொன்னா கலகம், குழப்பம். தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் கொலை, கொள்ளை, தீவிரவாத அந்த அந்த காரியங்களை போல அருமையானவர்களே கற்பழிப்பு, பலாத்காரம், இந்த காரியங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் அருமையான, நீங்கள் எந்த குற்றங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும், எந்த பயங்கரங்களை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு உள்ள நீங்கள் போகிற நேரத்தில் அந்த காரியத்தை செய்த மனிதன் அந்த லிமிட்டுக்கு மேலே குடித்தவனாக தான் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேசத்தில் இந்த மதுபான கடைகளை திறந்து வைத்து அனைவரும் குடிக்கலாம் என்கின்ற நிலை இருக்கிற இந்த நாட்களிலே பலாத்காரங்கள், அருமையானவர்கள் கொலைகள், கொள்ளைகள் அப்படி பயங்கரமாக தேசமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு தேசத்திலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சட்டங்கள் வாயிலாக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, நீதிமன்றங்கள் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது. என்றாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குற்றங்கள் குறைந்தபாடில்லை. சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சில நீதிபதிகளெல்லாம் கொடுக்கிற அந்த தீர்ப்பு பயங்கரமாக இருக்கு. இந்த தீர்ப்புகளை அனுபவித்தவர்கள் திரும்பவும் அந்த குற்றங்களுக்குள்ளே போய் விடுகிறார்கள். காரணம், மது மனிதனுடைய மதியை மயக்குகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கூறுவேன் அருமையானவர்களே, இந்த மது கடைகள் தேசத்திலே திறந்திருக்கும் வரை என்ன சட்டத்தாலும் என்ன தண்டனை அளித்தாலும் தேசத்திலே அமைதியாய் ஜீவனம் செய்ய இயலாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீர்களோ ஒத்துக்கிட்டே இல்லையோ, மதுபான கடைகள் திறந்து அனைவரும் குடிக்கலாம் என்கின்ற நிலை இந்த தேசத்திலே இருப்பது வரையிலும் என்ன சட்டம் போட்டாலும் சரி, என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, இந்த தேசத்தில் கொடுமைகளும் கொடூரங்களும் அரங்கேறுவதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மதுக்கடைகள் வாயிலாக அரசுக்கு வருகிற வருமானம் சாபம் நிறைந்ததாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும் அருமையானவர்களே. இந்த வருமானம் எந்த திட்டங்களுக்கு அப்படி அரசு செலவு பண்ணாலும் அந்த திட்டங்கள் இந்த தேசத்திற்கு சாபமாகவே முடிகிறது. மேக்சிமம் திட்டங்கள் அப்படியே எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை கொண்டு வருவதில்லை அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த மதுபானத்தினாலே வருகிற வருமானத்தை வைத்து செயல்படுகிற திட்டங்கள் நிச்சயமா சாபத்தை தான் தேசத்திற்கு கொண்டு வருவதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் பேசுகிற போது நீங்கள் ஏதோ இந்த அரசுக்கு எதிரான காழ்ப்புணர்வோடு நான் வார்த்தைகளை பேசுகிறேன் என்று தவறாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆக நான் அரசியல் பேசவில்லை,
ஆட்சியாளர்களை விவரிக்கவில்லை. இந்த காரியம் மது மது இந்த தேசத்திற்கு ஒரு மகாபெரிய சாபம். ஆக இந்த சாபத்தின் வாயிலாக வருகிற பணம் அரசு கஜனாவிலிருந்து எந்த திட்டங்கள் வாயிலாக செலவிடப்பட்டாலும் அந்த திட்டங்கள் இந்த தேசத்திற்கு சாபத்தை தான் கொண்டு வருமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா, 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 ஆமென். எப்படியாக இந்த மதுக்கடைகள் வாயிலாக வருகிற வருமானம் சாபம் நிறைந்ததாக மாறுகிறது என்பதற்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு கூறினால் அருமையானவர்களே, அது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன குடும்பம், கணவன், மனைவி, ஒரு மகள். கணவன் கூலி தொழிலாளி. ஒரு நாளிலே இந்த கூலி தொழிலாளி தன்னுடைய மனைவியிடம், கையில் காசு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் காசு கொடு, எனக்கு குடிக்கணும் அப்படின்னு கேட்குறான். இந்த மனைவி அதற்கு மறுக்கிறாள். அருமையானவர்களே, மனைவி மறுக்கிற போது அவனுக்கு அந்த காரியத்தை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பாக குடித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்போ அடுத்து என்ன நடக்குது? வாக்குவாதம் நடக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடைபெறுகிறது. இந்த சண்டையிலே கோபம் கொண்ட கணவன் மனைவியின் கழுத்திலே இருந்த மாங்கல்ய கயிற்றை இழுத்து அறுத்து கையில் எடுக்கிறான். இந்த காரியத்தை தடுப்பதற்காக முயன்ற மனைவியை கையெடுத்து அப்படி தள்ளி விடுறான். அவன் வந்து சோரில் மோதி அப்படியே தரையில் சாயிறாள். இந்த காட்சியினை அறையிலே இருந்து பார்த்து கொண்டிருந்த மகள், ஒரே மகள், என்னைக்கு இந்த வீட்டில் இருந்து அநியாயம் தானா அப்படின்னு இந்த காட்சியை அப்படியே அவ பார்க்க சகிக்காம ஓங்கி அவ இருந்த அறைக்கதவை அடைத்து போட்டாள். இப்போ கையில் கிடைத்த இந்த மாங்கல்ய கயிற்றில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன 1 கிராமோ 2 கிராமோ ஏதோ தங்கம் அது இருந்திருக்கு. அதை கொண்டு இந்த மனுஷன் குடிக்க போனவன் நள்ளிரவு வரையிலும் வீட்டிற்கு திரும்பலை. பிறகு அவன் குடித்து விட்டு நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வர நேரத்தில் வழக்கமாக அடைத்திருக்கிற வீட்டின் முன் கதவு திறந்து கிடக்கிறது. அப்படி உள்ளே போகிறான். அவன் மனைவியை பார்க்குறான். எந்த இடத்துல அவன் தள்ளி விட்டானோ அந்த இடத்துல அவ அப்படி தரையில் இருந்து அந்த விழுந்து அந்த சோரில் சாய்ந்திருக்கிறான். அப்படியே போய் மனைவி பக்கத்தில் போனால் அசைவில்லை. அப்படியே அவளை தட்டி பார்க்கிறான், தொட்டு பார்க்கிறான், தட்டி பார்க்கிறான், அசைவே இல்லை. அப்படியே பிடிச்சி உலுக்கிறான். அப்போ தான் புரியுது அவன் மரணம் அடைந்து போனாள் என்று. எப்படி இருக்கும்? அப்படியே செய்வதறியாது திகைத்து பக்கத்தில் இருந்த அறை கதவை அப்படியே தட்டுகிறான். கதவு திறக்கல. அருமையானவர்களை ஓங்கி உதைக்கிறான். அப்படியே கதவு திறக்குது. உள்ள பார்க்கிறான். ஒரே மகள், கல்லூரி மாணவி, அருமையான தேவ பிள்ளையே, அந்த அறையிலே இருந்த ஃபேன், அதில் கழுத்தில் துணியை சுற்றி அந்த ஃபேனில் அப்படியே தொங்கி உயிரற்ற பிணமாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறாள். எப்படி இருக்கும்? மனைவி போய்விட்டாள், மகள் போய்விட்டாள். அருமையான தேவ பிள்ளை அந்த சகோதரர் தன்னுடைய தலையிலே அடிக்க, நெஞ்சிலே அடிக்க, ஓ என்று கதறி ஐயோ என்று அலறிக்கொண்டு தரையிலே விழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தேவ பிள்ளையே? மது. இந்த தாலி கயிற்றிலே இருந்து எடுத்து அந்த 1 கிராமோ 2 கிராமோ அந்த தங்கத்தை விற்று குடித்து அந்த சாராய கடையில் அந்த பணம் போயிட்டுல. இந்த பணம் தான் சாபம் நிறைந்த பணம் என்று நான் கூறுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பணம் அந்த சாராய கடையிலிருந்து எங்கே போகுது? அரசு கஜனாவுக்கு போகிறது. ஆகவே தான் அரசு சாராயம் விற்று வர பணம்
சாபம் நிறைந்த பணமாக அரசுக்கு போகிறது என்கிறேன். அந்த அரசு கஜனாவில் இருந்த அந்த பணம் எங்க போகுது? அருமையான தேவ பிள்ளைகளே, திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான மூலதனமாக அந்த பணம் வெளியே வருது. ஆக இந்த பணத்தினாலே செய்யப்படுகிற திட்டங்கள் சாபம் நிறைந்தவைகள். இந்த தேசத்திற்கு அந்த பணம் சாபத்தை கொண்டு வருகிறது என்று நான் கூறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை தெளிவாக கூறியிருக்கிறேன். எப்படி அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? காரணம் மது. மது. ஆக இந்த மது அரக்கன் இந்த தேசத்தில் இருக்கும் வரையிலும் இந்த தேசத்திலே அமைதி இருக்காது. இந்த தேசத்திலே ஆமென் சட்டம் ஒழுங்கு சீராக செயல்பட முடியாது. காரணம், குடிச்சிட்டு அப்படியே தன்னை மறந்து மதி மறந்து செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள். அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பலாத்காரங்கள், கற்பழிப்புகள், இது எத்தனையோ மடங்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த நிகழ்ச்சிகளை விட நம்முடைய தேசத்திலே இப்பொழுது நடைபெறுகிற நிகழ்ச்சிகள், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் மிக கவலை அளிக்கின்ற அளவிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. கொடூரம் நிறைந்தவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கிரிமினல், எந்த காரியத்தை பார்த்தாலும் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்கிறது, தேசத்திலே சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் நடைபெறக்கூடாது என்று எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள். ஆனாலும் அருமையானவர்களே, முன்பை விட எத்தனையோ மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த காரியங்கள். நான் கூறுவேன், இந்த தேசத்திலே மதுக்கடைகள் திறந்திருக்கும் வரையிலும் இந்த சட்டங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சட்டங்கள் வாயிலாக வருகிற தண்டனைகள் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் இந்த தேசத்திலே அமைதி இருக்காது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நான் கூறுகிறேன், நம்முடைய தேசத்திலே மதுக்கடைகள் அனைத்தும் சீக்கிரத்திலே அடைபட்டாக வேண்டும், அடைபட்டாக வேண்டும். பாருங்க, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலான ஜீவியம் செய்யும்படிக்கு நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்? தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக. அவருடைய உணர்வுகளுக்கு உள்ளே இந்த காரியம் வந்தாக வேண்டும், வந்தாக வேண்டும். நான் நிச்சயமா நம்புகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தமிழகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற புதிய அரசு நிச்சயமாக இந்த காரியங்களை புரிந்திருக்கிறார்கள். சீக்கிரத்திலே இந்த தேசத்திலே தமிழகம் பூரண மதுவிலக்கு பெற்ற மாநிலம் என்று அறிவிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆக இந்த தேசம், அருமையான தேவ பிள்ளைகளே, பூரணமான சமாதானத்தோடு நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாமல் ஆமென் ஜீவனம் பண்ண, எல்லா பக்தியோடும் நாம் வாழ்ந்து செழிக்க நாம் இந்த ஆட்சியாளர்களுக்காக ஜெபித்தாக வேண்டும். ஒரு முறை கூட அருமையான தேவ பிள்ளைகளே, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் பிரதானமாக சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும், அப்படியே செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் தேவ பிள்ளைகள் அருமையானவர்கள், சென்ற 15 ஆண்டுகளாக நான் இந்த காரியத்திற்காக ஒழுங்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்த தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தேசத்திலே மதுபான கடைகள் அடைபடும் வரையிலும் ஆமென், நாம் இந்த காரியத்திற்காக வைராக்கியமாக ஜெபித்தாக வேண்டும், வைராக்கியமாக ஜெபித்தாக வேண்டும். நாம் ஜெபிக்கிற போது ஆட்சியாளர்கள் அவருடைய இருதயத்திலே என் ஆண்டவர் உணர்வுகளை கொடுப்பார். கலகமில்லாமல் இந்த தேசத்தை ஆளுவதற்கு முதலாவது ஆமென், தேசம் மதுபானத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மதுபானம் மாத்திரமல்ல, இனி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அடிப்படை அருமையானவர்களே, மதுபானம். இந்த மதுபானத்திலிருந்து தேசம் விடுபட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒழுங்காக ஜெபித்தாக வேண்டும். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். நான் அரசை விமர்சனம் பண்ணினேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற ஆமென் புதிய அரசு தமிழகத்திலே இந்த காரியத்தை செய்து காட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மெய்மையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, மதுபானம் தேசத்திலே எவ்வளவு பயங்கரங்களை செய்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள், திட்டங்கள், ஆண்டவரே தண்டனைகள், இயேசுவே குற்றங்களையும் மகா பெரிய அநியாயங்களையும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த பரிதாபமான சூழ்நிலைக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. காரணம் மது 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 என்கின்ற அந்த பொல்லாத பிசாசு ஆண்டவரே தேசத்திற்கே ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த சவாலை என் ஆண்டவரே தேவரே முறியடிக்க தேவ பிள்ளைகளுடைய முழங்கால்கள் ஆமென் இந்த காரியத்திலே என் ஆண்டவருக்கு நேராக ஜெபிக்கிற முழங்கால்களாக மாறட்டும். கர்த்தர் ஆண்டவரே தேசத்தை விடுவியும், தேசத்தை விடுவியும். என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே தமிழகம் பூரணமான மதுவிலக்கு பெற்ற மாநிலமாக மாறப்போகிறது என்பது எங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை இந்த நேரத்திலே ஆமென் தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர். இந்த தேசத்திலே ஆண்டவரே அனைவரையும் நடுங்க பண்ணி கொண்டிருந்த இந்த பொல்லாத வைரஸ் கொரோனா இந்த நாட்களிலே கட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. என்றாலும் இந்தியாவிலே சில மாநிலங்களிலே இன்னும் ஆண்டவரே எதிர்பார்க்கின்ற விகிதத்திலே குறையவில்லை. ஆக அந்த மாநிலங்களை உடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயம் நிச்சயம் என் ஆண்டவர் சீக்கிரத்திலே இந்த பொல்லாத பிசாசை தேசத்திலிருந்து துரத்திவிட போகிறீர். ஏனும் ஆண்டவரே தேவனே, ஜனங்கள் பீதியடைந்து கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் மாதத்திலே 3வது அலை ஒன்று வீசப்போகிறது என்று எங்களுடைய விசுவாசம் அந்த 3வது அலை என்று ஒன்று இந்த தேசத்திற்குள்ளே புக என் ஆண்டவர் சம்மதிக்க மாட்டீர். காரணம் தேவ பிள்ளைகள் ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறீர் என்றடிமே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தேசத்திலே ஒரு அமைதலான சூழ்நிலை ஆண்டவரை உருவாக்க, தேசத்திலே வீழ்ந்து போன பொருளாதாரம் மீண்டும் ஆமென் எழும்பி வர, மதவாத சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அகன்று போக என் ஆண்டவர் தேசத்திலே நல்லாட்சியை கட்டளையிட, ஓ ஜீசஸ் மதுபானங்களை கர்த்தர் முற்றிலுமாக தடை செய்ய வேணும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். அண்மையிலே ஆப்கானிஸ்தானத்திலே ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கோரமான செயல்கள், தலிபான்களாலே ஆண்டவரே அரங்கேறி கொண்டிருக்கின்ற இந்த படுபயங்கரமான படுகொலைகள் இயேசுவே மனித சமுதாயத்திற்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே கிருபையா இறங்கும் இறங்கும்.
ஆண்டவரே, மனிதனை சுட்டு வீழ்த்துகின்ற ஆமென் இந்த பொல்லாப்பு அப்படியே நின்று போகட்டும். அந்த தேசத்திலே அமைதியை கட்டளையிடும். அனைவரும் மனிதர்கள் என்கின்ற உணர்வு தாலிபான்களுக்கு வரட்டும். இந்த காரியத்திலே என் ஆண்டவர் இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த தேசத்திலே என் ஆண்டவர் ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியை நடப்பித்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். எத்தனையோ தேசத்து ஜனங்கள் உயிரையும் கையிலே வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களே, நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களே. கர்த்தர் ஆமென் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். கிருபையாய் இறங்கும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை பரலோகம் அங்கீகரித்த தேவர்க்காய் சோத்திரம். தேசத்திலே ஆமென் அமைதலான ஜீவனம் செய்யும்படிக்கு, கலகமில்லாமல் வாழும்படிக்கு, பக்தியோடு ஜீவிக்கும்படிக்கு என் ஆண்டவரை மதுவான கடைகளை அடைத்து போடும். கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.